தமிழ் பேசும் அனைத்தவர்களுக்குமே என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ZPay அப்படின்ற ஒரு சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸ்ட் ஒரு சிஸ்டம், ஓரியன்டட் சிஸ்டம். இது வந்து INR சிஸ்டம் தான். ஓகேங்களா? இதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கிளியரா கேட்டுக்கோங்க. அண்ட் இதோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நீங்க வந்து PDF பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எக்ஸாக்ட் பிளான் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ப்ராஃபிட்னு மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். அவங்களோட அபவுட் அஸ் கொடுத்துருக்காங்க. ZPayன்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் டு பி நோ வந்து இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேஸ் சிஸ்டம். அண்ட் இது வந்து ஒரு நெட்வொர்க் பேஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நெட்வொர்க்னா நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நிறைய புக்கிங்ஸ் வந்து நம்ம பண்றது மூலியமா நம்மளுக்கு பெரிய கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபோன்பே, கூகுள் பே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அவங்களோட விஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட விஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளியரா திரும்பவும் சொல்றேன், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி சப்போஸ் இது எல்லாமே வந்து நான் ஸ்கிப் பண்ணி போயிருப்பேன் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற பட்சத்தில் இந்த வீடியோ பெருசாக இருக்கும். அதனால் நான் வந்து எக்ஸாக்ட் அதோட சோர்ஸ் என்னன்னு மட்டும் தான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? ZPayன்றது என்ன அப்படின்னா, இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் மணின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் 24/7 சொல்லியிருக்காங்க. நோ அட்மின் சார்ஜ், நோ டிடக்ஷன், ஹைடன் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டட் ரெஃபரல். ஓகேங்களா? ரெஃபர் பண்றது மூலியமாவும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதுல வந்து ஒரு கம்பெனி டர்னோவர்ல இருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ROI, ராயல்டி இன்கம் வந்து கிடைக்கும். 1% ராயல்டி இன்கம் என்று சொல்லியிருக்காங்க. மந்த்லி 20% வந்து ரிவார்டு இன்கமும் கொடுக்குறாங்க. இதுல வந்து பேசிவ் இன்கமும் இருக்கு. அது என்ன எல்லாமே இந்த சிஸ்டமோட சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரீஃபா தான் பார்க்க போறோம். சரிங்களா? அண்ட் இது வந்து ஆனுவலி 40 டூர் இன்கம்னு சொல்லி தனியாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இது வந்து லீகலாக வந்து 100% வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸோட தான், இந்த டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நோ ரிஸ்க், நோ லயபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ லெக் மெயின்டெனன்ஸ், நோ கேப்பிங், நோ மேட்சிங், அதெல்லாமே எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் யூர் பிஸ்னஸ் டு யுவர் நாமினி அப்படின்ற மாதிரி இதோட கீ நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட லீகல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்ல லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து MSME கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் நிறைய பேன் கொடுத்துருக்காங்க. நிறைய அவங்க லீகலாக வந்து எந்தெந்த இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதோட என்னென்ன இன்கம் வந்து ஈஸியாக வந்து சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 சப்டைட்டில்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஓகேங்களா? அண்ட் 100% ட்ரஸ்டட். அப்புறம் வந்து ஹை கிளாஸ் செக்யூர்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ், பிக் இன்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதில் வந்து நம்ம பண்ணுறது மூலிமா லக்ஸுரி ஹவுஸு, ஃப்ரீடமு, காரு, வேர்ல்டு ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி எப்போதுமே அரசுமாவை அரைச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட சர்வீஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல இருந்தா மெயினான திங். அவங்களோட சர்வீஸ் என்ன அப்படின்னா, மொபைல் ரீசார்ஜ் பண்றது மூலியமா இன்கம் எடுக்கலாம், DTH ரீசார்ஜ் பண்றது மூலியமா இன்கம் எடுக்கலாம், ஃபாஸ்டாக் யூஸ் பண்றது மூலியமா இன்கம், எலக்ட்ரிக்கல் பில்லு, அப்புறம் கேஸ் பில்லு, பைப்லைன் கேஸ் பில்லு, அப்புறம் வந்து வாட்டர் பில்லு, அப்புறம் லோன் அண்ட் EMI, இதெல்லாமே நம்ம கட்டுறது மூலியமா கண்டிப்பா இதுல வந்து ஒரு கேஷ்பேக் எடுக்கலாம். கேஷ்பேக்னா அது இந்த கேஷ்பேக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பேசிவா தான் இன்கமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம ரீசார்ஜ் பண்றது மூலியமா நம்மளுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் சப்போஸ் நீங்க DTH ரீசார்ஜ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அண்ட் டெய்லியுமே மந்த்லி வந்து நம்மளுக்கு அதுல இன்கம் முடியும். அண்ட் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவுட் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து இதுல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, கிளாஸஸ் அது என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ZPay அப்படின்றது தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு அப்ளிகேஷன், நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் கேஸ் புக்கிங் பண்ணுறது மூலியமா 1% வந்து நம்மளுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். எவ்வளோக்கு வந்து நம்ம கேஷ் புக்கிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 936 ருபீஸ்க்கு வந்து நம்ம கேஷ் புக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா 1% வந்து நம்மளுக்கு ரீஃபண்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஓகேங்களா? கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸிவேல. ஓகேங்களா? அண்ட் டவுன்லோட் ஆப் எப்படி வந்து ZPay பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ZPay ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் கிரியேட் யுவர் அக்கௌண்ட். நீங்கள் வந்து அந்த டேட்டு, நேம், அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாம், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அதுக்குண்டான வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக நான் கிளியராக சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா?
அண்ட் சைன் அப் போனஸாக வந்து இதில் ஒரு இன்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டாலே போதும், 599 ருபீஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிரெடிட் ஆகும். உள்ள வாலெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு 599 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஃப்ரீ யூசர்ஸ் நான் வந்து எந்த விதமான இதில் வந்து பெய்டு யூசர்ஸ் இருக்குது, ஃப்ரீ யூசர்ஸ் இருக்குது. பெய்டு யூசர்ஸ் என்னன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு செல்ஃபாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, மொபைல் ரீசார்ஜுக்கு ₹2, அப்புறம் வந்து டிடிஹெச்சுக்கு ₹2, ஃபாஸ்டேகு, இப்போ கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, இன்சூரன்ஸு, லோன் இஎம்ஐ அதுக்கெல்லாம் ₹2. சப்போஸ் இல்லை நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டவுன்லைன் வந்து ஃப்ரீயாக தான் அவர் வந்து இதெல்லாமே புக் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் மூலயமா அவர் எவ்வளோ புக் பண்ணுறாரோ அதுக்கு மூலயமா உங்களுக்கு 0.4% வந்து கிடைக்கும். அதே மாதிரி 20th லெவல் வரைக்குமே வந்து நம்மளால இதில் இன்கம் எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் பிரைம் யூசர்ஸ், ஓகேங்களா? பிரைம் யூசர்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரைம் யூசர்ஸ்னா பெய்டு யூசர்ஸ், மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து இதில் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் பிரைம் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அண்ட் ப்ளஸ் நீங்கள் உங்கள் டவுன்லைன்ஸுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் கொடுத்து அவங்க உங்கள் மூலயமா நீங்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரீசார்ஜ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து இந்த பர்சன்ட் வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. 15 டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அலவுட் இன் திஸ் கமிஷன். வெறும் 15 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் அலவுடாக இருக்கும். சரிங்களா? அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம், ஓகேங்களா? சைன் அப் போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 599 ஆல்ரெடி சொல்கிறேன். நீங்கள் சைன் அப் பண்ண உடனே 599 வந்து உங்கள் வாலெட்டுக்கு கிரெடிட் ஆகும். சரிங்களா? செல்ஃப் மொபைல் ரீசார்ஜ் வந்து 7%, டீம் மொபைல் ரீசார்ஜ் வந்து 1.5%, டைரக்ட் ரெஃபரல் கமிஷன், டீம் லெவல் கமிஷன், ஷாப்பிங் கமிஷன், கூப்பன் கேஷ்பேக், டெய்லி ராயலிட்டி இன்கம் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் கமிஷன், டூர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் டூர்ஸ், மணி பிளான்ட் இன்கம், சேலரி, மொபைல் ஃபண்டு, பைக் ஃபண்டு, லக்ஸுரி கார் ஃபண்டு, லக்ஸுரி ஹவுஸ் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 16 வகையான இன்கம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதுதான் மெயின் திங். இதில் வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 வகையான மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்குது. ப்ரைம் பேக்கேஜ் வந்து ₹599 கொடுத்து நீங்கள் ப்ரைம் பேக்கேஜ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கமிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கமிஷன் கிடைக்கும், பெய்டு யூசர்ஸ்க்கு வந்து இந்த கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த 599 ருபீஸ் கொடுத்து பெய்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி ₹1199 கொடுத்து நீங்கள் சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். இதில் சப்போஸ் நான் வந்து ஒரு 599 பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட டவுன்லைன் வந்து அவர் திரும்ப ஒரு 599 பேக்கேஜில் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு ₹200 வந்து எனக்கு டைரக்ட் கமிஷனாக கிடைக்கும். இப் சப்போஸ் அவர் ₹1199 ரீசார்ஜ் பண்ணியிருந்தாருன்னா ₹500 வந்து எனக்கு கமிஷனாக கிடைக்கும். இது வந்து அன்லிமிட்டட் டைரக்ட், அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ். சரிங்களா? அண்ட் பிரைம் பேக்கேஜ் லெவல் இன்கம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப் சப்போஸ் 40 ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து 200 வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்கமாக கிடைக்கும். இப் சப்போஸ் 5 மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா ₹1000 வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லெவல் 2, ஓகேங்களா? லெவல் 2ல வந்து உங்களுக்கு 8% கிடைக்கும். அதில் 8% அப்படின்ற பட்சத்தில் ₹40. ஓகேங்களா? 25 பேர் அந்த 5 டீம் அவங்க வந்து 5 மெம்பராக போட்டிருக்காங்க. நீங்கள் 2 போடலாம், 10 போடலாம், அது உங்களோட ஸ்ட்ரென்த் பொறுத்தளவு. ஓகேங்களா? 3வது லெவலில் 4%, 4வது லெவலில் 2%, 5வது லெவலில் 1%, அதே மாதிரி 20 லெவல் வரைக்குமே வந்து இதில் கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் சூப்பர் பிரைம் கமிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 50%ன்ற மாதிரி ₹500 வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்கமாக கிடைக்கும். அண்ட் செகண்ட் லெவலில் வந்து 9%, தேர்ட் லெவலில் வந்து 5%, ஃபோர்த் லெவலில் 3%, அதே மாதிரி இதுலேயுமே வந்து 20 லெவல் வரைக்குமே வந்து நம்மளால் இன்கம் எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் மணி பிளான் போனஸ்ன்னு சொல்லி ஒரு இன்கம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மணி பிளான் போனஸ்ன்றது என்ன அப்படின்னா பிரான்ஸ் லெவலில் 2 மெம்பர் என்ட்ரி வந்து 10 வந்து கிரெடிட் ஆகும். அதில் ஒரு ₹20 டோட்டலாக அதில் வந்து அப்கிரேடேஷன் 20, நெட் இன்கம் வந்து உங்களுக்கு ₹10 வந்து உங்களுக்கு நெட் இன்கமாக வந்துடும். அப்கிரேடேஷன் ₹10 போகும். அதே சில்வரில் வந்து 4 மெம்பர் வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அதே ₹10ல் மொத்தம் ₹40. அதில் வந்து 20 அப்கிரேடேஷனும் 20 இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் மணி பிளான் போனஸ் அப்படின்ற ஒரு இன்கம். ஓகேங்களா? அண்ட் ராயலிட்டி இன்கம் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பிரான்ஸில் 15 டைரக்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் 15 டைரக்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15 லெவல் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரக்ட் ராயலிட்டி வந்து 1% கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெல்கம் கிட் என்னன்னு கிடைக்கும். வெல்கம் கிட் இது எல்லாமே ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? டூர் வந்து லோக்கல் ட்ரிப் வந்து டூர் கூப்பிட்டு போவாங்க. அண்ட் சில்வர் பேக்கேஜில் என்ன ஆகும்னா 3 பிரான்ச் வந்து நீங்கள் உங்கள் டீமில் 3 பிரான்ச் ப்ளஸ் 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் 3 பிரான்ச் மெம்பர் உங்களோட டைரக்ட்ல வந்து 3 பிரான்ச் மெம்பர் ப்ளஸ் உங்களோட டீம் மெம்பர்ஸில் வந்து 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 1.5% வந்து உங்களுக்கு டெய்லி ராயலிட்டி இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் அடுத்தடுத்த ரேங்க்ஸ் எல்லாமே பிரான்ஸ், சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் அப்படின்லாம் இதெல்லாம் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லி இன்சென்டிவ்.
மந்த்லி இன்சென்டிவ்ன்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பிரான்ச்ல நீங்க 15 டைரக்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாசம் 150 ரூபா கிடைக்கும், 3 மாசம் வரை கிடைக்கும், 450 ரூபா கிடைக்கும். அதே இது சில்வர் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல 300 ரூபா 6 மாசத்துக்கு கிடைக்கும், 1800 ரூபாவா இருக்கும். சரிங்களா? இப்போ கோல்டா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல அதே சேம் 3 சில்வர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 150 பேர் இருக்கணும். ஓகேங்களா? உங்க டோட்டல் டீம்ல வந்து 150 மெம்பரா இருக்கணும். அண்ட் பிளஸ் 1500 வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் இன்சென்டிவா கிடைக்கும். 12 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு இன்சென்டிவா கிடைக்கும். சரிங்களா? அப்போ 18,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்சென்டிவா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து டைரக்டா அவங்களோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி அதோட டீடைல் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்களா? பிரான்சைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா. அண்ட் பெனிஃபிட் ஆஃப் ஆல் ரேங்க்ஸ். ஓகேங்களா? என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க சப்போஸ் அந்த ரிவார்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா, அந்த கிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க பிரான்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, ஐடி கார்டு, டிஷர்ட், 1% ஐடி ராயல்ட்டி, மந்த்லி இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில்வர் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா 1.5% வந்து உங்களுக்கு டெய்லி ராயல்ட்டியே கிடைக்கும். பிளஸ் ஸ்மார்ட் போனு இதெல்லாம் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அண்ட் கோல்டு முடிச்சிங்க அப்படின்னா இந்த இது கிடைக்கும். அண்ட் பிளாட்டினம் முடிச்சிங்கன்னா இந்த இது, அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டைமண்டை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு லக்ஸுரி ஹவுஸ் வந்து கொடுக்குறேன், ஒரு ரிவார்ட்ஸாக நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஃப்ரீ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5% டிடிஎஸ் வந்து டிடக்ஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் 15% டிடக்ஷன் இ ஃபண்ட் வாலெட்டுக்கு வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் 15% டிடக்ஷன் ஆகும். நோ அட்மின் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிஷன் வாலெட்டும் செல்ஃப் வாலெட் வந்து 1 ரூபா இருந்தாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். மினிமம் மினிமம் பி டு பி வாலெட்டுக்கு வந்து 50 ரூபா இருந்தாலே பர்சன் டு பர்சன், என் வாலெட்ல ஒரு 50 ரூபா இருக்குன்னா இன்னொரு வாலெட்டுக்கு ஒரு 50 ரூபா வேணும் அப்படின்னா நீங்க உள்ளே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மினிமம் வித்ட்ரால் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா 200 rupees இருந்தாலே மினிமம் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் சப்போஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இது ஈஸி தான். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனோட இன்பில்ட் எல்லாமே வந்து நான் ஒரு அடுத்த வீடியோவோட போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புது வீடியோஸ் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஈவன் தான் உங்களோட பிளானை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்னோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிடிஎஃப் ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வீடியோவில் ஏதாவது சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டான வீடியோ வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.